வணக்கம். நான் உங்க ஹரிகிருஷ்ணன். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ ரீசெண்ட் ஜட்ஜ்மெண்ட் சுப்ரீம் கோர்ட்டில் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க ஏமாத்திட்டாங்க. அவங்க பாலியல் ரீதியாக இவங்களை ஏமாத்திட்டாங்க. ஏமாத்திட்டு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறேன்னு சொன்னால், அதை வந்து இப்போது சில வருஷமாக நிறைய பொண்ணுங்க என்னைய பாலியல் ரீதியாக ஏமாத்திட்டாங்க, கல்யாணம் பண்ணிக்கிறேன்ற இதில் நான் வந்து என்னைய கொடுத்துட்டேன். அதாவது பாலியல் ரீதியாக என்னை ஏமாத்திட்டாங்க, உறவு வச்சுட்டு பாலியல் உறவு வச்சுட்டு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி ரேப் கேஸ் கொடுத்துருந்தாங்க. இனிமேல எக்காரத்தை கொண்டும் அந்த பாலியல் உறவு வச்சுட்டு சரிங்களா கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஏமாத்துறன்ற பேர்ல ரேப் கேஸ் கொடுக்க முடியாது. அதாவது கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஏமாத்திட்டான்ற ரீதியில பாலியல் உறவு வச்சுக்கிட்டு அந்த காரணத்தை வச்சு ஒருத்தவங்க மேல ரேப் கேஸ் போட முடியாது. அது வந்து ரேப்புக்கு சமம் இல்லை அப்படின்ட்டு இருக்காங்க. எப்படி வரவேற்கீங்க பாருங்க எக்காரணத்தை கொண்டு. ஏன்னா நிறைய ஸ்டேஷன்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் ஏமாத்திட்டான், இதனால என்னை வந்து பாலியல் உறவு வச்சுட்டேன் ஏமாத்திட்டான், அதனால அவங்க கல்யாணம் பண்ணிக்கிற ஒரே நம்பிக்கையில நான் உடம்பு ரீதியை ஏமாந்துட்டேன். இப்போ மாதமற்ற ரங்கராஜ் கூட அதே தான், கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றாரு, டைவர்ஸ் ஆயிடுச்சு. டைவர்ஸ்ல ஜுடிஷியல் செப்பரேஷன் அந்த பொண்ணு அவ்வளோ கிளியரா சொல்லுது. தப்பு இந்த பொண்ணு மேல, என்னை ஏமாத்திட்டாரு, அதுக்கு சாட்சி இந்த புள்ள குழந்தைய காட்டு. அந்த பொண்ணு ஒரு வக்கீலா குழந்தைய திருப்பி காட்டினா பாலியல் அதாவது ரேப்பில் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் முன் வந்து உங்கள் இஷ்டப்பட்டு போய் அவங்களோட இருந்துட்டு இப்போ இன்னொரு வக்கீல் கூட கொடுத்தாங்க. எனக்கு என்னமோ என் மனசு பிரகாரம் அந்த பொண்ணு ஏதோ ஒரு பெரிய லம்பாக ஒரு அமௌண்ட்டை கொள்ளையடிக்கிறதுக்காக பிளான் பண்ணியிருக்கேன்னா பக்காங்க. ஏன்னா இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு காசு சம்பாதிக்கிற ஒரு பிஸ்னஸாக கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வாக்குறுதி கொடுத்து ஏமாத்திட்டாங்க. அதனால அடிப்படையில் அந்த நம்பிக்கை அடிப்படையில் பாலியல் அதாவது உறவு முறையை வச்சுட்டாங்க, உடம்பு முறையை என்னை ஏமாத்திட்டாங்க, உடம்பு ரீதியை என்னை ஏமாத்திட்டாங்க, பாலியல் உறவு வச்சுருந்தாங்க அப்படின்னு சொன்னால் ரேப் ஆகாதுங்க. ஏன்னா அவங்க ரேப்புனா தெரியாதவங்க உடம்பு ரீதியாக ரேப் பண்ணாத ரேப், தெரிஞ்சே போய் ஒரு காசு கொள்ளையடிக்கிற நோக்கத்தில் இனி கல்யாணம் பண்ணிக்கிறது ஏமாத்திட்டா அப்படின்னு சொல்லி அவங்க ரேப் பண்ணிட்டாங்கன்னு போய் பழைய ஸ்டேஷன்ல பல ஊர்ல பல ஸ்டேட்ல எஃப்ஐஆர் இருந்துச்சுங்க. இனிமேல் எஃப்ஐஆர் கல்யாணம் பண்ணிக்கிறான்ற உத்தரவாதத்துல உடம்பு ரீதியை ஏமாத்துறான்னு சொல்லி ரேப் கேஸ் கொடுக்க முடியாதுன்னு இருக்காங்க. இது பாருங்க எப்படி ஏமாத்துறாங்களோ அப்படி கடுமையாயிட்டு இருக்கு. வரதட்சணை கொடுமை, மெயின்டெனன்ஸு, ரேப் கேஸு, ஃபால்ஸ் ரேப் கேஸு, ரேப் கேஸ்ல ஃபால்ஸ் ரேப் கேஸு, கொள்ளையடிக்கிறது, பல ஜட்மெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு, பல சட்டங்கள் ரொம்ப கடுமையாகிட்டு இருக்காங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பாருங்க. ஏன்னா ஒவ்வொரு வீடியோவும் ஒருத்தவங்களுக்காச்சும் வரும் சரிங்களா. நம்ம சேனலை தயவுசெய்து சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ.